நெல்லை மாவட்டத்தில் தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் மற்றும் வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுடலைக்குமார் வழங்க கேட்கலாம். சுடலைக்குமார், வணக்கம். பள்ளிகள் ஜூன் 1ஆம் தேதி திறக்கப்பட இருக்கக்கூடிய சூழலில் தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் மற்றும் வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த ஆய்வில் எத்தனை வாகனங்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன, பற்றிய விவரங்கள் என்ன, சொல்லுங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உள்ள பள்ளி வாகனங்களுடைய தரம் மற்றும் உறுதித்தன்மை ஆகியவற்றை பரிசோதிக்கின்ற வகையில் வருடந்தோறும் இந்த ஆய்வுப் பணியானது மேற்கொள்வது வழக்கம். அந்த வகையில் இன்றைய தினம் திருநெல்வேலி பாளையங்கோட்டை ஆயுதப்படை மைதானத்தில் வைத்து இந்த ஆய்வுப் பணியானது நடைபெற்றது. திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமார் இந்த ஆய்வுப் பணியை துவக்கி வைத்தார். தொடர்ந்து நெல்லை வட்டார போக்குவரத்து அதிகாரிகள், செல்வி மற்றும் வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் பள்ளி மாவட்டத்தில் உள்ள அனைத்து வாகனங்களின் பள்ளி வாகனங்களுடைய தரத்தன்மையை ஆய்வு மேற்கொண்டனர். குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் மொத்தம் 128 பள்ளிகளைச் சேர்ந்த 737 பள்ளி வாகனங்கள் இந்த ஆய்வுக்காக உட்படுத்தப்பட்டது. இதில் 27 சிபிஎஸ் பள்ளிகளும் 92 மெட்ரிக் பள்ளிகளும் 8 அரசு உதவி பெறும் பள்ளிகளுடைய அரசு இந்த வாகனங்களானது இன்றைய தினம் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. தொடர்ச்சியாக முதலுதவி பெற்று உள்ளதா, இந்த வாகனங்களில் முதலுதவி பெற்று உள்ளதா, அந்த அனைத்தும் செயல்படுகின்றதா, தீ விபத்து போன்ற காலங்களில் எப்படி செயலாற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு வகையான ஆய்வுகளானது நடைபெற்றது. அது மட்டுமின்றி கண் பரிசோதனை மற்றும் அவருடைய உடல் நல அளவீடுகள் உள்ளிட்டவை சரிபார்க்கப்பட்டது. மேலும் அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் செய்தியாளர் சந்திக்கும் பொழுது பள்ளி வாகனங்கள் அனைத்தும் குறிப்பிட்ட, அதாவது விதிகளுக்கு மீறி பெரும்பாலும் அதிகப்படியான மாணவர்களை ஏற்றுச் செல்லக்கூடாது உள்ளிட்ட அறிவுரைகள் மேம்படுத்தப்பட்டது. இதனை கண்காணிப்பதற்காக தனியாக ஒரு சிறப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமார் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுடலைக்குமார்.